வெல்கம் டு டிஎன்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட என்விஆரில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. ஓகேங்களா, 1K டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ பல பிராண்டில் அந்த மாதிரி இருக்குது, தேர்ட் பார்ட்டி டிவைசஸில் இருக்குது. ஸோ நம்மளதே அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா 1K டிடெக்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த 1K டிடெக்ஷன், ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்விஆரோட ஸ்டேட்டஸ், அதாவது ஹார்ட் டிஸ்க் ஸ்டேட்டஸ், கேமரா எத்தனை கேமரா கனெக்டில் இருக்குது, அதில் எது ஆன்லைன் எது ஆஃப்லைன், ஸோ ஹார்ட் டிஸ்கோட ஸ்டோரேஜ் இன்னும் எத்தனை நாளைக்கு ரெக்கார்டிங் ஸ்டோரேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அது என்னன்றதை இப்போ செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது மாடல் நம்பர் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 5 சேனல் என்விஆர். ஓகேங்களா, ஸோ மாடல் நம்பர் வந்து TCR3105 ஸ்பெக் IBL. இது ஒரு பேசிக் மாடல். ஸோ இதனோட வெர்ஷன் டீட்டெயில்ஸ், சீரியல் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்டேட் இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஓகேங்களா, இந்த மாடலுக்கு இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஒரு ஃபிம்மர் வெர்ஷன் பாருங்கள், இதில் மென்ஷனாக இருக்குது. ஸோ ஏதாவது அப்டேட் இல்லை இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா அந்த சிஸ்டம் அப்கிரேடில் போயிட்டு இங்கே க்ளவுட் அப்டேட், நம்மளதில் க்ளவுட் அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மேனுவல் டிடெக்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு ஷோ ஆகும். ஓகேங்களா, இது வந்து டைம் அவுட்னு வருது. ஸோ அதை நம்ம நெட்டு நான் கொடுக்கல. ஸோ நெட்வொர்க் கொடுத்ததுக்கப்புறம் நான் அதை செக் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நெட்டு கொடுத்துருந்தா அந்த மாதிரி மேனுவல் டிடெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் வரும். சப்போஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனாக இல்லை அப்படின்னா இதில் என்ன வெர்ஷன் இப்போ அப்டேட் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி வரும். நம்ம அப்டேட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போது ஜஸ்ட் வெர்ஷன் பேஜ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 1K டிடெக்ஷன் ஆப்ஷன் போகிறேன். ஸோ இந்த 1K டிடெக்ஷன், ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இன்டர்நெட் கொடுக்கல. ஓகேங்களா, ரவுட்டர்லேருந்து எனக்கு என்விஆருக்கு எந்த ஒரு இதுவும் வரல. சப்போஸ் நீங்கள் ரவுட்டர்லேருந்து கொடுத்துருந்தாலும் சர்வரோட கனெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல இன்ட்டு மார்க் இருக்கும். சப்போஸ் இது கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இன்ட்டு மார்க் இருக்காது. ஸோ இது எப்படின்றத இப்போ நான் பண்ணுறேன். இப்போ நான் என்விஆர் நெட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த 5 சேனல் என்விஆர். ஸோ இப்போ நான் வந்து இன்டர்நெட் கொடுக்குறேன் அந்த என்விஆருக்கு. ஸோ நான் இன்டர்நெட் கொடுத்துட்டேன். நம்மளோட என்விஆரில் அந்த DHCP எனபிள் பண்ணணும். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக 1.3 இருக்கும் ஐபி அட்ரஸ். ஸோ நம்ம மெனுவில் போயிட்டு இங்கே செட்டிங், ஓகேங்களா, செட்டிங் சிஸ்டம் செட்டிங்கில் போனீங்கன்னா இங்கே நெட்வொர்க், இந்த சிஸ்டம் செட்டிங்கில் போனீங்கன்னா இங்கே நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க்கை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட் ஐபி 1.3 இருக்குது. நான் நெட்டு கொடுத்ததால இதை அப்டேன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்டேன் கொடுத்துட்டு ஒரு டைம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டு மறுபடியும் மெனுவில் போயிட்டு அந்த நெட்வொர்க் செட்டிங் செக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து 1.143 நெட்வொர்க் ஏற்ற மாதிரி ஐபி எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் போய் இந்த 1K டிடெக்ஷனில் நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ மவுஸ் ரைட் கிளிக் பண்ணுறேன். 1K டிடெக்ஷன். ஓகேங்களா, ஸோ 1K டிடெக்ஷனில் போனோம் அப்படின்னா இப்போ எனக்கு இன்ட்டு மார்க் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது சர்வரும் கனெக்ட் ஆகிடுச்சு. ரவுட்டர்லேருந்து எனக்கு என்விஆருக்கு நெட்வொர்க் வந்துருச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடட் கேமராஸ் வந்து 0, எதுவும் ஆன்லைன் ஆகலை, அதாவது 0 கேமராஸ் எதுவுமே ஆட் ஆகலை. இப்போ நான் கேமரா ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் கேமரா ஆட் பண்ணுறேன். மெனுவில் போயிட்டு கேமராஸில் சர்ச் கொடுக்குறேன். கனெக்டாக இருக்க எல்லா கேமராஸும் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் இப்போ ஒரு கேமரா ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு கேமரா ஆட் பண்ணி ஆடு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து என்விஆர் அண்ட் கேமரா ரெண்டுமே சேம் பாஸ்வேர்டு தான், அதனால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஆல்ரெடி கேமராவை நான் ஆக்டிவேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்த கனெக்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து வியூவும் வருது. ஓகேங்களா, இப்போ நான் 1K டிடெக்ஷனில் போயிட்டு இப்போ செக் பண்ண அப்படின்னா ஆடட் கேமராஸ் 1, அதில் ஆன்லைன் எத்தனை ஆஃப்லைன் எத்தனை அப்படின்றது இருக்கும். ஆன்லைன் ஒரு கேமரா. ஓகேங்களா, ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே ஆன்லைனில் தான் இருக்குது. சப்போஸ் ஆஃப்லைன்னா இதுலேயே உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இது கனெக்டிவிட்டி தெரியுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எத்தனை கேமரா ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்கோட ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து ஒரு டிஸ்க் தான், ஒரு ஹார்ட் டிஸ்க் நான் போட்டிருக்கேன், 4TB போட்டிருக்கேன். கவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னா 332 days. ஓகேங்களா, 332 நாள் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு அந்த 4TB ஹார்ட் டிஸ்க்கு. ஓகேங்களா, சப்போஸ் இப்போ நான் இன்னொரு கேமரா ஆட் பண்ணேன்னா இந்த டேஸ் வந்து எனக்கு குறையும். ஓகேங்களா, இப்போ நான் எப்படின்றத காட்டுறேன். ஸோ மறுபடியும் மெனுவில் போயிட்டு இன்னொரு கேமரா ஆட் பண்ணுறேன். ஸோ கேமராஸில் இன்னொரு கேமரா ஆட் பண்ணிடுறேன். ஸோ
ஸோ ஆட் பண்ணிவிட்டேன், அதுவும் ஆன்லைன் வந்துருச்சு. இப்போ நான் 1K டிடெக்ஷன் போய் செக் பண்ணுறேன். 1K டிடெக்ஷனில் இப்போது ஆடட் கேமராஸ் 2 ஆன்லைனில், ரெண்டுமே ஆன்லைனில் தான் இருக்குது, ஆஃப்லைன் எதுவும் கிடையாது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 166 டேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் கேமராஸை நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு எத்தனை டேஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்றது நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த பேஜில் நம்ம என்னென்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, ரவுட்டர் வந்து நெட்டு கனெக்ட் ஆகிருக்கா, அது க்ளவுடோட கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றது செக் பண்ணலாம். ஸோ இதை பார்க்குறது பார்த்திங்கன்னா இங்கே மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி இந்த மொபைல் மானிட்டரிங், இங்கே தான் நம்ம மொபைல் ஆப்ஷன் செக் பண்ணுவோம், அதாவது QR கோடு ஸ்கேன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மொபைல் மானிட்டரிங்கில் போனீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் சர்வர் கனெக்டட். சப்போஸ் இந்த QR கோடு ஷோ ஆகிட்டு இந்த இடத்துல நாட் கனெக்டட் டு சர்வர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சர்வர் கூட அது கனெக்ட் ஆகலை, மேபி ஏதாவது பேசிக் செட்டிங்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சர்வர் கனெக்டட் தான். 1K டிடெக்ஷனில் போனோம் அப்படின்னா எனக்கு சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்கு, ரவுட்லேருந்து இன்டர்நெட்டும் NVRக்கு வருது. ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன், எத்தனை டேஸ் ரெக்கார்டிங் எனக்கு இருக்கும் அப்படின்றதும் போட்டிருக்கு. டிஸ்க்கு கெப்பாசிட்டி எவ்வளோ, 4TBயா 2TBயா 1TBயா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கேமரா ஆட் பண்ணியிருக்கேன், அதில் எத்தனை ஆன்லைன் எத்தனை ஆஃப்லைன் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி பல விஷயத்தை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 1K டிடெக்ஷனோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? தேங்க்யூ.